ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கி வியாழக்கிழமை காலையில் எங்களோட குலதெய்வ கோவில் கோவில் கொடை விழா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வியாழன் காலையில் ஸ்டார்ட் ஆகி சனிக்கிழமை காலையில் தான் முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கி கணபதி ஹோமம் மூலமாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கணபதி ஹோமத்துக்கு தான் காலையில் 5:30க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே சீரியல் பல்ப்லாம் போட்டு அப்படி ஜெகஜோதியாக மின்னுது எங்கள் கோவில். இது குலதெய்வ கோவில் தான். அது குடும்ப வழிபாடு, குடும்பத்துக்காரங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கிராண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை, எங்களால் முடிஞ்சது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் சுடலை மாடன் தான். அவரை நம்பி தான் எல்லாருமே நாங்கள் இருக்கிறோம். ஸோ அவர் கோவிலுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். நானோட என்னோட கிட்ஸ் எல்லாருமே பைக்கில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கி சுடலை மாடனே அறுவாலை தூக்கிட்டு நிற்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் இந்த மாதிரி செட்டப்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அதை தாண்டி நான் போய் எங்கேயுமே திருவிழா பார்த்தது கிடையாது. ஸோ இதை விட அதிகமாக பெரிய பெரிய கோவில்கள்லாம் இதை விட அதிகமாக டெக்கரேட் பண்ணுவாங்க. நாங்கள் இது நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவே என்னோடய கிட்ஸுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டோம். பார்த்திங்களா, கிட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. எங்கே போனாலும் மண்ணில் விளையாடணும்னா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம எங்கேயுமே விட மாட்டோம். சரி கோவிலில் தானே, சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுட்டோம். ஃபுல்லாக இங்கேயும் அங்கேயுமா ஓடி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அழுக்காகிக்கிட்டே வந்துட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அவங்க எல்லாருமே. கோவிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கி கணபதி ஹோமம்க்குள்ளே செட்டப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐயர் வந்திருந்தாங்க, அவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த செட்டப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. குடும்பத்தில் மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் ஃப்ரெண்டில் உட்கார வச்சுருந்தாங்க. முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். கணபதி ஹோமம் இந்த அக்னியில் பொரி அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் போடுவாங்க. தெரியாது, தப்பாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நாங்கள் எல்லாருமே போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு பூஜை நடந்துட்டுருக்கு. ஸோ அது எனக்கு ப்ராப்பராக தெரியாது. நான் 3 டைம்ஸ் தான் போட்டேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்களா, அந்த அக்கா 9 டைம்ஸ் போட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நவகிரகத்துக்கு நம்ம பண்ணும்போது 9 டைம்ஸ் போடணும் நெருப்பில் அப்படிங்கிறது தெரிஞ்சது. பெரியவங்க நிறைய பேர் வரலாம், கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்தோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிட்ஸ் தான். இதில் 4 கிட்ஸ் இருந்தாங்க. 4 பேரை கண்டிப்பாக நாங்கள் போடணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே முன்னே நின்னாங்க. கணபதி ஹோமம் நல்லா சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னாக்கி எல்லா கடவுளுக்குமே அதாவது இங்கே இருக்கக்கூடிய கடவுளுக்கு சாமிக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலசம்ல தண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் அவங்களுக்கு கடைசியில் அபிஷேகம் பண்ணி பூஜையோடு நம்ம இந்த கணபதி ஹோமத்தை முடிப்போம். ஸோ அதுக்கு தான் எல்லோரும்
ஸோ அப்படியே அபிஷேகத்தை முடிச்சுக்கிட்டு அதோட கணபதி ஹோமத்தை பூஜையோட, அதாவது கடவுளுக்கு நம்ம பூஜை பண்ணி அதோட முடிஞ்சிருவாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்து இந்த கணபதி பூஜையில் நாங்கள் கலந்துக்கிட்டது இது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். பாய்.